செபஸ்தியார் உரோமை இராணுவத்தில் படைத்தளபதியாக பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம் நிறைய மனிதர்களை அவர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் கொண்டுவந்து கொண்டிருந்தார். அப்போது உரோமை பேரரசனாகிய கிரோமாசியுஸ் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தார். அவர் சிறையதிகாரியாகிய நிக்கோகிராத்துஸ் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றதால் நோய் நீங்க பெற்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டார். அதனால் தானும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றால் தன்னுடைய நோய் நீங்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு செபஸ்தியாரை அழைத்து கிறிஸ்துவை பற்றி தனக்கு போதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு அவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார். அதனால் விரைவிலே அவருடைய நோய் நீங்கியது. இதற்கு நன்றிக்கடனாக அரசர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையும் விடுவித்து அனுப்பினார். அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கீழ் அடிமைகளாக இருந்த 1400 கிறிஸ்தவர்களையும் அவர் விடுதலை செய்தார். வாழ்க்கை வரலாறு. தூய செபஸ்தியார் கி.பி. 257 ஆம் ஆண்டு பிரான்சு நாட்டில் பிறந்தார். பிறந்தது பிரான்சு நாடாக இருந்தாலும் வளர்ந்தது அனைத்தும் இத்தாலியில் உள்ள மிலன் நகரில்தான். இவர் வளர்ந்த உரோமை இராணுவத்தில் படைவீரராகச் சேர்ந்தார். இராணுவத்தில் இவருடைய பொறுப்புமிக்க பணியை பார்த்துவிட்டு அதிகாரிகள் இவரை படைத்தளபதியாக உயர்த்தினார்கள். இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேதகலாபனைகள் அதிகமாக நடந்தன. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இதனால் நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை துறந்து வாழத் தொடங்கினார்கள். இந்த நேரத்தில் மார்க்ஸ் மற்றும் மார்சலின் என்ற 2 இளைஞர்கள் கொடிய அரசாங்கம் தரும் அச்சுறுத்தலுக்கு பயந்து தங்களுடைய விசுவாசத்தை துறந்து கிறிஸ்துவை மறுதலிக்கத் தொடங்கினார்கள். இதை கேள்விப்பட்ட செபஸ்தியார் அந்த 2 இளைஞர்களையும் சந்தித்து நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். அவர்களை கிறிஸ்துவுக்காக உயிர்துறக்கும் பேற்றினை பெறச் செய்தார். இவை அனைத்தும் கொடுங்கோலன் தியோகிளிச்சியன் காதுகளை எட்டியது. அவன் செபஸ்தியாரை அழைத்து இதுபோன்ற காரியங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை என்றால் சித்திரவதை செய்யப்படுவாய் என்று எச்சரித்தார். அதற்கு செபஸ்தியார், நான் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அடிபணிவதில்லை என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார். இதனால் சினங்கொண்ட அரசன் அவரை ஊருக்கு வெளியே இழுத்துச் சென்று ஒரு மரத்தில் கட்டி வைத்து அம்புகள் விட்டு கொன்றான். அன்று இரவு இறந்து கிடக்கும் செபஸ்தியாரை அடக்கம் செய்யலாம் என்று அவர் கட்டப்பட்டிருந்த மரத்திற்கு அருகே சென்ற இரேன் என்ற புனிதை செபஸ்தியார் இன்னும் உயிரோடு இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு நின்றாள். பிறகு அவர் அவரை தன்னுடைய இல்லத்திற்கு தூக்கிக் கொண்டு வந்து அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்து அவரை காப்பாற்றினார். சில நாட்களுக்கு பிறகு உடல்நலம் தேறிய செபஸ்தியார் மீண்டுமாக கொடுங்கோலன் தியோகிளிச்சியனுக்கு முன்பாகத் தோன்றி, நீ கிறிஸ்துவை நம்பாவிடில் நீயும் உன்னுடைய அரசாங்கமும் விரைவிலே அழிந்து போகும் என்று துணிவோடு எடுத்துரைத்தார். இதனால் அரசன் வெகுண்டெழுந்து தடியால் அடித்து அவரை கொன்று போட்டான். இறந்து போன செபஸ்தியாரின் உடலை லூசினா என்ற பெண்மணி எடுத்துக்கொண்டு போய் தூய பேதுரு, பவுல் ஆகியோரின் கல்லறைக்கு அருகே அடக்கம் செய்தார்.